பார்ட் 7ல ஆண்டிச்சி அம்மாளோட குடும்பம் ஒன்று சேர்ந்துரும். அவங்க எல்லாரும் சந்தோஷமா அவங்க ஊருக்கு கிளம்பி போவாங்க. இந்த சந்தோஷத்தோடையே பிரதாப முதலியாருக்கும் ஞானாம்பாளுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரோட பெற்றோர்களும் முடிவு பண்ணிடுவாங்க. அதை பற்றி இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சம்பந்த முதலியாருக்கு அன்னைக்கே கல்யாணம் பண்ணால் கூட சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரதாப முதலியாரும் அதே மாதிரி தான் நினச்சிருப்பாரு. ஆனால் பிரதாப முதலியாரோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அப்படியெல்லாம் ஒரே நாள்லலாம் பண்ண முடியாது, பல ஊர்களில் இருக்க அவங்களோட எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுவார். அதே மாதிரியே அவங்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்துவாங்க. இதில் கனகசபை ஞாபகம் இருக்குல்ல, கனகசபை சின்ன வயசில் பிரதாப முதலியார் கூடயும் ஞானாம்பாளோடையும் சேர்ந்து படிப்பான்ல அந்த பையன், அவரும் அவங்களோட அப்பாவும் தேவராஜ பிள்ளை அவங்களையும் அழைச்சிருப்பாங்க. எல்லாரும் வருவாங்க. ரொம்ப நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கும் பிரம்மாண்டமாக. பிரதாப முதலியார் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு, அதை பற்றி நானே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது, அதில் பல விஷயங்கள் அதில் இருந்தாலும் எனக்கு ஞானாம்பாளை கல்யாணம் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அதனால் மற்றதெல்லாம் நான் பெருசாக நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதோடு என்ன சொல்கிறாருன்னா, கனகசபை ஊர்லேருந்து வருவாங்கல்ல, அவங்க இவங்களுக்கு நிறைய பொருள்லாம் தருவாங்க. இதுக்கு பதிலாக அவங்க கொடுத்ததெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு பொருட்கள் தான். அதனால் நாங்கள் எல்லாரும் போய் கனகசபையோட அப்பா கிட்ட, நீங்கள் எப்போ கனகசபைக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க, நாங்களும் உங்கள் ஊருக்கு வரணும், உங்களுக்கு நீங்கள் பண்ண மாதிரி 2 மடங்கு எங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்பாங்களாம். உடனே கனகசபையோட அப்பா சொல்வார், நான் என்னோட தங்கச்சி மகள் குணரத்தினம்னு சொல்லி இருக்காங்க, அவங்களுக்கு தான் கனகசபையை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இஷ்டம்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் நான் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் குணரத்தினம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வார். அது என்னென்னா, குணரத்தினம் அவங்க தங்கச்சியோட மகள். அவங்க பிறந்து கை குழந்தையா இருக்கப்போ ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்குள்ளே திருடன் புகுந்து என்ன பண்ணுவான்னா, அந்த குழந்தைய நிறைய நகை போட்டிருக்கும், அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடிடுவாங்க. ஏன்னா உள்ளே அது எல்லா நகையும் கட்டுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் குழந்தைய தூக்கிட்டு வேகமாக வெளியே ஓடிட்டு அந்த நகையெல்லாம் கட்டுறதுக்கு, அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கவங்கெல்லாம் குழந்தைய காணோன்னு வெளியே பார்த்தா இவங்க திருடன் நகையை கட்டிகிட்டு இருப்பாங்க. சரி, அதை போய் பிடிக்கலான்னு போகிறதுக்குள்ளே டக்குன்னு அதை தூக்கிட்டு அவன் ரொம்ப வேகமாக ஓடிடுவான். அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க ஓடிட்டுருக்கப்போ அவன் ஒரு ஐயனார் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருவான். இவங்களும் பின்னாடியே போய் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவன் யோசித்து பார்ப்பான். யோசிச்சுட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த குழந்தைய அந்த சாமியோட சிலைக்கு கீழே படுக்க வச்சுட்டு அது சிலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு, ஏய் நில்லுங்க, யாரும் இதுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள்லாம் எப்படி இந்த நேரத்தில் என்னோட கோயிலுக்குள்ளே வரலாம், இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்குது, அது நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தான் இங்கே கொண்டு வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாம் இப்போ வெளியே போகலன்னா உங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஏதோ சாமியே பேசுகிற மாதிரி பின்னாடி இருந்து அவன் குரலை மாற்றி மிமிக்ரி பண்ணிகிட்ருப்பான். அந்த குழந்தையோட அப்பாவுக்கு கொஞ்சம் மூட நம்பிக்கைகளில் அதிகமான நம்பிக்கை இருக்கும். அதனால அவரும் உண்மையாகவே கடவுள் தான் பேசுகிறார் போல், உண்மையாகவே நம்ம குழந்தை ஒரு தெய்வ குழந்தை போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கூட கூட்டிகிட்டு வந்த ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவான், காலையில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திருடன் என்ன பண்ணியிருப்பான், குழந்தையோட நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் வெளியே போகிற காலையில் தான் அவன் வெளியே போவான். அப்போ என்ன ஆகும்னா, காலங்காத்தால் பூசாரி வந்துடுவார் கோயிலுக்குள்ளே. பூசாரி உள்ளே வர்றதுக்கும் திருடன் தப்பிச்சு ஓடுறதுக்கும் ஒரே நேரமாக இருக்கும். உடனே ஏய் நில்லுடா, யார் எங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி பூசாரி துரத்திக்கிட்டே ஓடுவார். உடனே திருடன் கையில் கிடைக்கிற கல் என்னென்னத்தையும் எடுத்து அவர் மேலே அடிப்பான். அவர் காயம் அடைஞ்சிடுவார்.
அதுக்கப்புறம் அவன் நகை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்க்குறப்போ ஒரு குழந்தை இருக்கும். அது யாரோடது என்னன்னு விசாரிக்கிற அதே நேரத்துலேயே அவங்க அப்பா எல்லாரும் வந்துடுவாங்க. வந்தவுடனே அது ஒரு கை குழந்தை இல்லை, அது ரொம்ப நேரமாக வந்து பால் குடிக்காமல் இருந்ததுனால அது ரொம்ப மயங்கி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போய் அதுக்கு பாலெல்லாம் கொடுத்து அதை வந்து திரும்பியும் காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ தான் அந்த பூசாரி வந்து எப்படி இந்த குழந்தை இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டு இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அப்பா வந்து சொல்வார், என் குழந்தைக்கு வந்து கடவுளோட ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து கிடைக்க போகுது. நைட்டு வந்து சாமி கிட்ட இருந்துச்சு, என்கிட்ட வந்து கடவுள் வந்து பேசினாரு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஒரே சிரிப்பு வந்துடும். யாரா இவன் இந்த காலத்துலையா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் வந்து சிரிச்சிடுவார். சிரிச்சிட்டு இது ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய தடவை நடந்திருக்கு. எப்பயுமே வந்து சாமிக்கு படைக்கிற வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வந்து நான் வந்து வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவேன். ஒரு நாள் வந்து பின்னாடி ஒரு திருடன் சிலைக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு, நீ என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு படைக்கிறேன்னு சொல்லி நீயே எடுத்துகிட்டு போகிற, இனிமேல் நீ என்னோட சாப்பாடெல்லாம் நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீ எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பின்னாடியிலேருந்து குரல் வந்துச்சு. நானும் சரி சாமின்னு நினச்சிட்டு போயிட்டேன். இதே மாதிரி பார்த்தா தினமும் வந்து இதே மாதிரி வைக்கிற பொருள் எல்லாம் இது யாரோ எடுத்து சாப்பிட்றாங்கன்னு நாங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறப்போ ஒரு திருடன் வந்து எங்களுக்கு கிடைச்சான். அது இந்த இடத்துல நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை உண்மைன்னு நம்பி இதை வந்து குழந்தை இங்கே விட்டுட்டு போகிறீங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப கிண்டல் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக குழந்தை வளர வளர ஒரு நாள் வந்து அந்த குழந்தையோட அப்பா வந்து இறந்துருவார். அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தையும் அவங்க தங்கச்சியும் கனக சபையோட அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கனக சபைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் அவரோட மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து கனக சபை தொலைஞ்சு போயிடுவான். இந்த குணரத்தினமுக்கு வந்து வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சு செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு கலெக்டர் கிட்ட வேலை பார்க்குற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார். அவரை வந்து குணரத்னம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த குணரத்னமுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அவருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சம்மதம் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகும்னா, இவர் வந்து இந்த கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க நேரத்திலேயே கனக சபை கிடைச்சதுனால அவருக்கு வந்து காணாமல் போன ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாகி சின்ன வயசில் நினச்ச மாதிரியே கனக சபைக்கும் அந்த குணரத்னம்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் இந்த விஷயம் அந்த கலெக்டர் கிட்ட வேலை பார்க்குற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவருக்கு வந்து அது பிடிக்காது. என்ன பண்ணுவார்னா, கலெக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி கனக சபையோட அப்பா தேவராஜ பிள்ளை இருக்கார்ல, அவங்களுக்கு வந்து பாளையப்பட்டுன்னு சொல்கிற அந்த இடத்தோட பெரிய சொத்துலாம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பழக்கத்தில் இருந்துச்சுல. அப்போல்லாம் என்னென்னா அவங்களோட வாரிசு இருக்கணும், இருந்தால் அவங்களுக்கு போய் சேரும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். அந்த மாதிரி இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே அவரோட மகன் வந்து இறந்து போயிட்டான், ஆனால் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால ஏதோ ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லி சொத்துக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கலெக்டர்கிட்ட சொல்லி போய் சொல்லி வச்சுருப்பான். இதுக்கப்புறம் அந்த கலெக்டர் வந்து இந்த சொத்தை எல்லாத்தையும் வந்து இவங்ககிட்டேருந்து ஜப்தி பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பான். அவரும் அதுக்கு ஒத்துக்குவார். இப்போது அந்த தேவராஜ பிள்ளை வந்து பிரதாப முதலியாரோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அது என்ன இருந்தாலும் என்னோட மகன் தான், அவங்க வந்து அதுக்காக இப்படி ஒத்துக்கலைனாலும் நியாயம் உண்மையெல்லாம் எங்கள் பக்கம் இருக்குது, அதனால எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நாங்கள் இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்த தான் போகிறோம், நடத்தும்போது கன்ஃபார்மாக உங்களை வந்து நாங்கள் கூப்பிடுறோம், நீங்கள் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விக்ரமாதித்தன் கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? விக்ரமாதித்தன் காட்டில் 6 மாதம் நாட்டில் 6 மாதம்னு வாழ்ந்துட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி கல்யாணம் ஆன பிரதாப முதலியாரும் அவங்க ஒய்ஃப் ஞானாம்பாள் வீட்டில் 6 மாதமும் பிரதாப முதலியார் வீட்டில் 6 மாதமும் வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். ஏன்னா ஏற்கனவே சம்பந்த முதலியார் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் அவர் வீட்டில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தானே சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருப்பாரு. அதனால் ஒரு வழியாக 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து மொதல் 6 மாதம் சம்பந்தி முதலியார் வீட்லேயும் அடுத்த 6 மாதம்
பிரதாப முதலியார் வீட்லேயும் 2 பேரும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியே அவங்களும் 6 மாதம் இங்கே 6 மாதம் அங்கே அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி அடுத்த 6 மாதம் பிரதாப முதலியார் வீட்டில் இவங்க இருக்கிற நேரத்தில் ஞானாம்பாள் வந்து அவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, ஞானாம்பாளோட அம்மா அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்களாம். இதெல்லாம் பண்ணுறத பார்த்து பிரதாப முதலியார் வந்து கேட்டாராம் ஒரு நாள் அவங்கள்ட்ட, நீ இது வரைக்கும் எந்த வேலையுமே நீ செஞ்சு நான் பார்த்ததே இல்லையே, எப்படி நீ உடனே எல்லாத்தையுமே இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டவுடனே, அதெல்லாம் என்னால் கற்றுக்க முடியும், பறவைக்கு பறக்கிறதும் மீன்களுக்கு நீந்துறதும் என்ன கஷ்டமா, அந்த மாதிரி என்னால் எல்லாத்தையும் உடனே கற்றுக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொன்னாங்களாம். பிஸியாக இருக்கிற நேரத்துலையும் அவங்க அப்பப்போ டைம் எடுத்து 2 பேரும் நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவாங்களாம். ஏன்னா ஞானாம்பாள் வந்து அவள் வந்து நிறைய படித்து நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாள். அதனால் வந்து அவள் கூட வித்தியாசமான திங்ஸ் பற்றி பேசுகிறது பிரதாப முதலியாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு நாள் வந்து பிரதாப முதலியாரும் ஞானாம்பாளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க கிட்ட வந்து நீ வந்து அழகை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பார். கேட்ட உடனே அழகுன்றது வந்து பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்குது. எல்லாருக்குமே சில பேருக்கு அழகாக தெரியறது, சில பேருக்கு அசிங்கமாக தெரியலாம். காக்கை வந்து மற்றவங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்க மாதிரி தெரியலாம், ஆனால் அதுக்கு அதோட குழந்தைய பார்க்குறப்ப அதுக்கு அழகாக தான் தெரியும். அந்த மாதிரி அழகுன்றது ஒரு மின்னல் மாதிரி, அது வந்து வரும் உடனே போயிடும். அதே மாதிரி அது வர்றப்போ அந்த இடி வர்றது சில நேரத்தில் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் நிறைய நேரத்தில் கெட்டதாகவும் முடியலாம். அந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் வந்து எல்லா நேரத்துலையும் அழகாக நல்லதாக கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. சில கனிகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ஆனால் அதை சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளவும் கெடுதல் தான் தரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெரிய லெக்சரே வந்து கொடுத்துருவாங்க. இந்த அழகை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ தான் பிரதாப முதலியாருக்கு வந்து இன்னொன்று ஒரு விஷயம் வந்து சொல்லுவார். பெண்கள்னாலே எப்போவுமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க, ஆண்கள்னாலே வந்து எப்போவுமே கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பார்வை இருக்கும். அதையும் வந்து அவங்க கிட்ட சொல்லுவார். பிரதாப முதலியார் வந்து அவர் சின்ன வயசுலேருந்து அவரோட அம்மாவையும் ஞானாம்பாளோட அம்மாவையும் பார்த்தே வளர்ந்துருப்பார். அதனால் அவருக்கு வந்து பெண்களில் வந்து கெட்டவங்க இருப்பாங்கன்றதே அவருக்கு வந்து சுத்தமாக தெரியாது. அதனால தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். இதை புரிஞ்சுக்கிட்டு ஞானாம்பாள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள்னாலே நல்லவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்கள்னாலே கெட்டவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுத்துலேயுமே சமமாக நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பெண்கள்லேயும் நிறைய கெட்டவங்களாம் இருக்காங்க அப்படின்னு பிரதாப முதலியார் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஞானாம்பாள் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் மில்டன் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த ஒருத்தர் வந்து இருந்தாராம். அவர் வந்து கொஞ்சம் பெரிய பணக்காரர் தான். அவருக்கு வந்து என்ன ஆகும்னா கண்ணு தெரியாமல் போயிடும். அவர் கண்ணு தெரியாமல் போனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு கல்யாணமே நடக்கும். அப்போது அவங்க ஒய்ஃப் வந்து அவரை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். இது வந்து அவர் வந்து பல தடவை வந்து நிறைய பேர்கிட்ட வந்து புலம்பியிருப்பார். அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்வார், உங்கள் மனைவி வந்து ஒரு அழகான ரோஜா மாதிரி அப்படின்னு ஒருத்தர் வந்து வர்ணிப்பாராம். அதுக்கு அவர் சொல்வாராம், அது எனக்கு பார்வை இல்லாதனால அவங்க எப்படி இருக்காங்கன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் மேலே படுறது எல்லாமே அந்த முள் மட்டும்தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் புரிய வைப்பாராம். அதே மாதிரி சாக்ரட்டிஸ் வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர். அவரோட ஒய்ஃபும் வந்து அவரை ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துவாங்க. அதில் ஒரு நாள் என்னாகும், அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ரொம்ப திட்டுவாங்க. அதை தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணுவார், வாசலில் போய் உட்காந்துருவார். வாசலில் உட்கார்ந்த உடனே அவங்க வீட்டுக்கு மேல் மாடியில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தடன்னு ஓடி வருவாங்க. எதுக்கு ஓடி வருவாங்கன்னா, கையில் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து அழுக்கு தண்ணியெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு தடன்னு ஓடி வருவாங்க. ஓடி வந்து மேலேருந்து அவர் தலையில் அந்த அழுக்கு தண்ணியை கொட்டிடுவாங்க. கொட்டின உடனே இவர் அமைதியாக என்ன சொல்வார், முதல்ல இடி இடிச்சுது, இப்போ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிடுவாராம். அதே மாதிரி ஒரு கணவனுக்கு வந்து ஒரு நாள் வடை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குமா. அதனால அவர் என்ன பண்ணுவார், கடையில் போய் உளுந்து வாங்கிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் கொடுத்து, எனக்கு வடை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரே ஒரு வடை செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். உடனே அந்த உளுந்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களும் வந்து அரைச்சி வடையெல்லாம் செஞ்சு 100 வடை சுடுவாங்களாம். 100 வடை சுட்டு 99 வடையை அவங்களே சாப்பிட்ருவாங்களாம். சாப்பிட்டு மிச்சம் இருக்க ஒரு வடை தானே கேட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வடையை கொண்டு போய் அவங்க கணவன்கிட்ட கொடுப்பாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியாது, என்னது 100 வடையை சுட்டு 99 வடையை அவளே சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்பாராம்.
எப்படி உன்னால் 99 வடையும் சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவங்க மனைவி வந்து அந்த வடையை எடுத்து சாப்பிட்டுட்டு தோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இப்படி பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய அரக்கையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஞானாம்பாள் பிரதாப முதலியார்கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வந்து பெரிய வாக்குவாதத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த மனைவி வந்து நீ எதுக்கு உயிரோடு இருக்க, நீ போய் பேசாமல் அந்த கிணத்துல விழுந்து செத்துரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், குடுகுடுன்னு ஓடி போய் அதில் குதிக்க போவார். கிட்ட போனவுடனே அவருக்கு பயம் வந்துடும். பயம் வந்தவுடனே அங்கேயே நின்றுவார். நின்ன உடனே அதுக்கு அவங்க மனைவி வந்து அட வெக்கம் கேட்டவனே இதில் குதிக்க முடியாதா உன்னால் அப்படின்ன உடனே அதுக்கு அந்த கணவன் வந்து சொல்வாராம், நான் வந்து குதிக்கலான்னு தான் கிட்ட போன உடனே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு நல்லா நீச்சல் தெரியும். நான் வந்து உள்ளே போய் தண்ணி வாயில் ஏறின உடனே பயத்தில் நீந்தி வெளியே வந்துடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் என் கையையும் காலையும் இறுக்கமாக கட்டிரு, நீந்த முடியாத மாதிரி. அப்போ நான் போய் குதிச்சேன்னா நீ ஓடி வந்து என்னை பின்னாடியிலேருந்து தள்ளிவிடு, நான் குதிச்சேன்னா அப்போ பிழைக்க மாட்டேன், நான் தப்பிச்சு வர முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அவள் என்ன பண்ணுவாள், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனுடைய கையையும் காலையும் இறுக்கமாக கட்டிட்டு பின்னாடியிலேருந்து வேகமாக ஓடி வருவாளாம். அவள் கிட்ட வந்த உடனே இவர் கொஞ்சமாக நகர்ந்துருவார். நகர்ந்த உடனே அவங்க ஓடி வந்த ஃபோர்ஸில் கிணத்துக்குள்ளே அவங்க விழுந்துருவாங்க. அவங்க மனைவி விழுந்து என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து காப்பாற்றுங்க, சீக்கிரம் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துவாங்களாம். என்னால் எப்படி காப்பாற்ற முடியும், நீ தான் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டியே அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் அவராலையும் காப்பாற்ற முடியாது, அவங்களும் தண்ணியிலேருந்து அப்படியே இறந்துருவாங்களாம். ஞானாம்பாள் பெண்களில் கெட்டவங்களும் இருக்காங்க அப்படின்னு இவர் புரிய வைக்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்ன மாதிரி பெண்களில் நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக பிரதாப முதலியாரும் சில எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுக்கு சொல்வார். அதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, கான்ராட் அப்படின்னு ஒரு வெளியூரில் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் வந்து அந்த முதல்ல அவர் ஒரு நாட்டை வந்து கைப்பற்றி உள்ளே போன உடனே அவரோட படையில் இருக்க ஆட்கள் கிட்ட சொல்லி அந்த நாட்டில் இருக்க ஆண்கள் எல்லாரையும் வெட்டிடணும் அப்படின்ட்டும், பெண்கள் என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட இருக்க விலை உயர்ந்த அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த நாட்டை காலி பண்ணி போக சொல்லியும் அவர் வந்து உத்தரவு போட்டிருப்பார். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் இருக்க அவங்களுடைய கணவர்களை வந்து அவங்க முதுகில் ஏற்றிக்கிட்டு நாட்டை விட்டு நடக்க ஆரம்பிப்பாங்களாம். இதை பார்த்த உடனே அந்த சக்கரவர்த்திக்கு வந்து ரொம்ப இரக்கமாயிரும். இவங்க வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்ட உடனே இந்த சொத்துக்கள்லாம் எப்போ வேணால் எங்களால் சம்பாதிச்சுக்க முடியும், அதுக்கு வந்து முக்கியமாக எங்கள் கணவர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்படி தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து எல்லாரையும் அவங்க நாட்டிலே வந்து இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்வாருன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு இராணுவத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆளுக்கும் இன்னொரு ரொம்ப அழகான ஒரு பெண்ணுக்கும் வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. நிச்சயம் பண்ணதுக்கப்புறமா அந்த இராணுவ வீரர் வந்து போருக்கு போயிருப்பார். போருக்கு போனப்போ அந்த இடத்துல அவர் சண்டை போட்டு அவர் நிறைய குண்டடிப்பட்டு அவர் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கமாயிரும், ஒரு மாதிரி பார்க்கவே பயங்கரமாயிரும். அதுக்கப்புறம் அவர் திரும்ப ஊருக்கு வந்து அந்த பெண்கிட்ட மறுபடியும் போய் கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுனாலே அவருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமா. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நாள் போய் கேட்டப்போ இராணுவ வீரருக்கு வந்து இதெல்லாம் இந்த வீரத்தழும்பு தான் வந்து அழகே அப்படின்னு சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவார். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து பல நாடுகளுக்கு போய் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செல்வங்கள்லாம் சேர்த்து கொண்டு வந்து அவர் வீட்டில் வச்சுருப்பாராம். இப்படி அவர் ஒரு ஊராக ஒரு நாடாக போயிட்டு அவர் வரப்போ அவருக்கு ரொம்ப வயசாயிரும். அதனால அவர் ரொம்ப நோய் வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கையாக இருப்பார். அந்த நேரத்தில் ஒரு நாள் நடுராத்திரியில் அவங்க வீட்டுக்கு திருடர்கள் வருவாங்க திருடுறதுக்காக. உடனே அவங்களோட மனைவி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்க, அவர் கணவர் படுத்திருக்க இடத்த வந்து அவர் தெரியாத மாதிரி ஃபுல்லாக மூடி மறைச்சி வச்சுருவாங்க. மறைச்சி வச்சுட்டு அவரோட ஆடைகள் எல்லாம் எடுத்து இவங்க போட்டுக்கிட்டு கணவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே வந்த திருடர்களை வந்து கதவு திறந்து நீங்கள் வாங்க, நானே உங்களுக்கு எங்கே இருக்குன்னு காட்டுறேன், எங்களுக்கு எதுவும் பண்ணாதீங்க, எங்களை எதுவும் கெடுதல் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம் இருக்குது வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்களாம். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணி அவங்க உள்ளே இறங்கி கீழே போனதுக்கப்புறமா
பொறுமையாக மேலே வந்து கதவை சாத்தி பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த திருடர்களை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த திருடர்கள்ட்டேருந்து தப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அறிவோடவும் ரொம்ப நல்ல மனசோடையும் இருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு அவரும் வந்து அவரோட பக்கம் இருக்கிற இதெல்லாம் ஞானாம்பாள்கிட்ட வந்து சொல்வார். இந்த மாதிரி ஞானாம்பாளும் பிரதாப முதலியாரும் தினமும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு 6 மாதம் ஞானாம்பாள் வீட்லேயும் 6 மாதம் பிரதாப முதலியார் வீட்லேயும் இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷம் அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படின்னு அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரிமெம்பர், காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.